ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். வெல்கம் டு ஜிஎல் எடு எஸ்எஸ்சி தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிபிஓவோட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ் கொஷின்ஸ். நிறைய பேர் வந்து மேக்ஸ்லாம் வேண்டாம், வெறும் ஜிஎஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கும் அதுதான் ஈஸியாகவும் இருந்தது. சரியா, ஒரு வீடியோ போடாமல் ஒரே வீடியோவாக 3 ஷிஃப்ட்டுக்கும் சேர்த்து ஒரே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நான் இருக்கேன். அதனால் நான் 2-3 சேர்த்தே ஒரே அனலைசிஸாக போட்டுறேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீடியோலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு அனுப் விலாஸ். இந்த புக்கை எழுதினது யாருன்னா ரகுநாத் ஷீரோமணி. நெக்ஸ்ட்டு குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது எந்த ரிலீஜியனை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ரிலீஜியன்? கிறிஸ்டியனிட்டியை சார்ந்தது தான் இந்த குட் ஃப்ரைடேன்றது. தேர்டு பார்த்திங்கன்னா ஹவு மெனி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் தேர் இன் இந்தியா இன் 2022. 2022 எத்தனை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 34 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்றது இந்தியாவில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 2023க்கான மென்ஸ் FIH, ஓகேவா, FIH மென்ஸ் ஹாக்கி 2023 வின் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. வின் பண்ணது யார்? ஜெர்மனி. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த லாஸ்ட் ஆஃப் த செல் டிவிஷன் ப்ராசஸ் கால்ட்? ஒன்றும் இல்லை, செல் டிவிஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதோட லாஸ்ட் ஸ்டேஜ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் எது? சைட்டோகைனசிஸ். ஓகேவா, நான் பெருசாக எதுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கொஷினையும் வந்து எழுதி போட்டுறேன். அதே மாதிரி இந்த வீடியோஸ்லாம் யாருமே வந்து அப்படியே தொடர்ந்து பார்க்க போகிறதில்ல. எல்லாருமே ஸ்கிப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க தான் போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நானும் அப்படி தானே பண்ணுவேன். அதனால் நான் ரொம்ப வளவலன்லாம் பேசிட்டுலாம் இல்லை, கடகடன்னு எழுதி போட்டுறேன். இந்தியாவில் மான்சூன் வரும்போது ஃபஸ்ட்டு அந்த மான்சூன் மழை பெய்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது? கேரளா. ஓகேவா, கேரளாவில் தான் முதல்ல எடுத்தவொடனே மழை பெய்யும். 1 minute, ஸ்லைடு இல்லை. ஓகே. அடுத்த கேள்வி என்னென்னா, நிசாம் உல் முல்க் ஆசஃப் ஜா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டேஷ் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? சரி, எந்த ஸ்டேட்டு? ஹைதராபாடை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா நிசாம் முல்க் அஃப்ஜாஃப். ஓகேவா, வாயிலே நுழையில. அடுத்து அண்டர் விச் மொஹல் ரூலர் டிட் த எம்பையர் அச்சீவ் இட்ஸ் மேக்ஸிமம் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட்? எந்த முகல் எம்பரர் மேக்ஸிமம் டெரிட்டரிஸை வந்து எடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுரங்கசீப். அதாவது கண்ட்ரியே, அவரோட ஆட்சியில் வந்து அவர் வந்து பெரிய கண்ட்ரி ஆண்டிருப்பார். கரெக்டாக நிறையா வந்து கைப்பற்றி அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் அனிமல் செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனிமல் செல் அண்ட்
பிளான்ட் செல் ரிலேட்டடான கேள்வி வந்திருக்கு. ஸோ அதனால் அதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிட்ஸ் வந்து அனிமல் செல்லில் இருக்காது. அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த recipient of the 57th Janpith Award? Janpith Award 2022. ஓகேவா? ரொம்ப 2022ஓட நியூஸ் கேட்டிருக்காங்க. தாமோதர் மாசு. நெக்ஸ்ட்டு, நளினி அண்ட் கமலானி ஆஸ்தானா இவங்க எந்த கரானாவை சேர்ந்தவங்க? இவங்க கதக் டான்சர்ஸு எந்த கரானாவை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. பனாரஸ் கரானாவை சேர்ந்தவங்க தான் இந்த நளினி அண்ட் கமலானி ஆஸ்தானா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யார்? வைஸ் பிரசிடெண்ட். 63 தானே ஆர்டிக்கல் 63 கரெக்டாக என்னன்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2022. ஓகேவா? இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல, பங்களாதேஷ் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பங்களாதேஷ் கொஷின்ஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. ஷிஃப்ட்டு 3 வந்து கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டெல்லி எந்த வருஷம் கேபிட்டலாக இருந்தது? இந்தியாவுக்கு கேபிட்டலாக எந்த வருஷம் இருந்தது? அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி டைமில் சொல்கிறாங்க 1911. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்கட்டா தானே கேபிட்டலாக இருந்தது. 1911 டெல்லி ஆஸ் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 18. நெக்ஸ்ட்டு, ஹூ வில் ஹோஸ்ட் 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ்? அதெல்லாம் தேவையில்ல. ஹூ வில் ஹோஸ்ட் 2026ஓட வின்டர் ஒலிம்பிக்ஸ்? யார் ஹோஸ்ட் பண்ணுவா? இட்டாலி. ஓகேவா? இட்டாலி வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, டிபிஎஸ்பியோட ஐடியாவை எங்கேருந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயர்லாண்ட்லேருந்து கடன் வாங்கியிருக்கோம். அடுத்து, முத்ரா லோன் MUDRA முத்ரா லோன் பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். முத்ரா லோனை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது, அது ரிலேட்டடாக ஒரு கேள்வின்றது வந்திருக்கு. சரியா? அப்புறம் பண்டிட் ரவி சங்கர் இவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்தார் பிளேயர் இவர். நெக்ஸ்ட்டு, four new DPSP added எந்த வருஷம்? ஓகேவா? எந்த வருஷம் ஆட் பண்ணியிருப்பாங்க? 1976 ஆட் பண்ணியிருப்பாங்களா? டிபிஎஸ்பியில் வந்து ஒரு 4 டிபிஎஸ்பியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்து, நான் வந்து நிறைய கண்டென்ட் வந்து கொடுக்கல. ஓகேவா? இப்போது வந்து நீங்கள் கண்டென்ட்டை படித்து அதெல்லாம் வந்து செட் ஆகாது. குகா நவமி ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுறாங்க? ஹரியானா. நெக்ஸ்ட்டு, ஹவு மச் மேக்கப் இஸ் தேர் இன் கதகளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 7 பேசிக் மேக்கப்ஸ். 7 பேசிக்
மேக்கப்ஸ். ரெக்கார்ட் அதாவது ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து ஓகே. ஸோ இதோட பார்த்திங்கன்னா தேர்டு ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மொதல் ஷிஃப்ட்டில் என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். சரியா? சாரே ஜஹான் சே அச்சா, சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்ற பாட்டை எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. முகமது இக்பால். அடுத்து ஓணம் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல்னு கேட்டிருக்காங்க. கேரளா ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல். சரியா? நெக்ஸ்ட்டு அம்புபாச்சி மேளா எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல்? அசாம் ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல் காமக்கையா டெம்பிளில் கொண்டாடுவாங்க. சரியா? எஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 51A. நெக்ஸ்ட்டு மக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த மெக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம எதை சொல்லுவோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்லுவோம். சரியா? பார்ட் 3ல் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம மக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பக்துகாந்தே இஸ் ரிலேட்டட் டு, அதாவது ஒன்றும் இல்லை, விஷ்ணு நாராயண பக்துகாந்தே இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் இதுக்கு ரிலேட் ஆனவர். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது விட்டுட்டேனான்னு பார்த்துட்றேன். இந்திரா காந்தி, அதாவது வேர்ல்டு இல்லை, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி ஏர்போர்ட். சரியா? இந்த இந்திரா காந்தி ஏர்போர்ட் வந்து எங்கே இருக்குது? எங்கே டெல்லியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், டெல்லியில் இருக்குது. அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க? வேர்ல்டு லாங்கஸ்ட்டு ரயில்வே லைன் எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. அதோட பேர் என்னென்னா டிரான்ஸ் சைபீரியன் லைன். 9000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஓகே, அடுத்து வேறு என்ன விட்டேன்? லிபிரோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். லிபிரோ வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு? வாலிபால் ரிலேட்டடு. ஏன்னா வந்து டிஃபென்சிவ் பர்சனை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? லிபிரோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ். நிறைய கொஷின்ஸ் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒன் மினிட். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சரி, ஓகே, இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை என்ன பண்ணுங்கன்னா படிச்சிருங்க, நல்லா வந்து படிச்சிருங்க. இதிலேருந்து கூட கேள்விகள் கேட்கப்படலாம். அதனால் ஒழுங்காக படிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. சரியா? தேங்க்யூ.